ரொம்ப சுவாகதம் ஓ மகாபாகாஹ பிரியம் கிம் கரவாணிவா ரஜஸ்யாமயனம் கஷ்டித். இப்ப எல்லாரும் வாங்கோ, நான் வரவேற்கிறேன். அதே சமயம் ராத்திரி 10 மணிக்கு இத்தனை பெண்களும் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கே, அது நியாயமானு கேட்டா. பெண்களுக்குன்னு சில நியமங்கள் இருக்கும், வாழ்வியல் முறைகள்னு இருக்கும், அதை மீறக்கூடாது. ஏன் அப்படின்னா உலகம் எப்போதுமே சமுத்திரம் மாதிரி தான். எல்லார் உடம்புலையும் தெய்வீகத்தன்மையும் இருக்கு, மிருகத்தன்மையும் இருக்கு. இதை தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நாமே கிரியேட் பண்ணிக்க கூடாது. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணக்கூடாது. அதனாலதான் சில நியமங்கள்லாம் வச்சது. ராத்திரி 10 மணிக்கு இப்படி வரலாமா இருட்டுல? அதுக்கு அவா கேட்டா, நீ வேணுகானம் பண்ணிட்டு ஏன் வந்தேன்னு வேற கேட்கிற. ஏன் வந்தா என்ன? பர்துஹும் சிஸ்ரூஷணம் ஸ்திரீனா, இவாளுக்கெல்லாம் மேக்சிமம் கல்யாணம் ஆனவா. இவாள்லாம் உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலையா, கணவன் இல்லையா, குழந்தைகள் இல்லையா, அவளுக்கு பணிவிட பண்ணணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது ஒரு சிஸ்டம் இல்லையா? இது என்ன எங்க தலையில தான் எழுதியிருக்கா? இன்னைக்கு இந்த டிபேட்ல எல்லாம் பார்த்தேன்னா, நான் தான் பாத்துக்கணுமா, நீ தான் பாத்துக்கணுமான்னு. இது என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சுன்னு எனக்கு புரியல. இங்க அப்படி சொல்லவே இல்லை. இயற்கையோட அமைப்பை தான் நாங்க சொல்றது. பொறுப்பு எல்லாருக்குமே உண்டு வாழ்க்கையில. அது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு. சிலதை சில பேர் தான் பண்ண முடியும். நீங்க தலைகீழ நின்னாலும் ஒரு ஆணான அம்மாவோட அன்பை அப்பாவால வைக்கவே முடியாது. ஒரு அம்மா வச்ச அன்பை ஒரு அப்பாவால தலைகீழ நின்னாலும் வைக்க முடியாது. ஒரு அப்பா வச்ச அன்பை பிள்ளையால வைக்க முடியாது. அதனாலதான் வேதம் ஏ கிரேடு அம்மாவுக்கு மாத்ருதேவோ பவா, அப்புறம் பி கிரேடு தான் அப்பாவுக்கு பித்ருதேவோ பவா அப்படிங்கிறது. முதல் அம்மா தான். என்ன சார் இப்படி சொல்றேன்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். யார் பார்த்துட்டாலும் 1 மணி நேரம் அந்த குழந்தைய பிரிஞ்சு அம்மாவால இருக்க முடியாது. யார் குழந்தைய பார்த்தாலும் போனாலும் அந்த குழந்தை நினைவாவே இருக்கும். அது அம்மாவுக்கு 1 மணி நேரம் அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த அம்மாவால இருக்க முடியாது. அப்பாவுக்கு என்ன விசேஷம்னா 1 மணி நேரம் தொடர்ந்தாப்புல அவனால பார்த்துக்க முடியாது. ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பண்ணி கொண்டு கொடுத்தா நல்லா இருக்குமா, அது யூரின் போயிடுத்து, டாய்லெட் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, போட்டுற பொட்டி தள்ளுற மாதிரி பொச்சுக்கொண்டு கீழே போட்டுருவாங்க குழந்தைய, யோசனையே பண்ணாம. அம்மாவா இருந்தா அப்படி பண்ண மாட்டாங்க. அம்மா அம்மா தான். அந்த சுபாவம் மாறுற மாதிரி நாம தான் கொண்டு விட்டுட்டோம். நீ என்ன சம்பாதிச்ச, போன, நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ எனக்கு கட்டு, இந்த பேச்செல்லாமே இந்து மதத்துல கிடையாது. இந்து மதத்துல என்ன பேச்சு தெரியுமோ? பத்னி பாரி நக்ஷே பத்னிய இவானும தன் நிர்வபதி அப்படிங்கிறது. சம்பாதிச்சு கொண்டு வந்து மனைவி கையில தான் கொடுக்கணும். அதை செலவு பண்ற ரைட்ஸ் முழுக்க மனைவிக்கு தான், கணவனுக்கு கிடையாது. இது இந்து மதம் சொல்றது. இதனுடைய அடையாளமா தான் நாம 1 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் மனைவியை ஜலம் விட சொல்றோம். மத்தியில நீர் வாக்குறதுன்னு இந்த தர்மம் இதெல்லாம் மாறி போனதுனால வந்த பிரச்சனை. இதெல்லாம் உங்க தர்மம் இல்லையா? அதெல்லாம் இது பாரு, மணி 20 நிமிஷம் தான் இருக்கு. ஷார்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிப்படுறேன். இப்ப நாங்க கணவனுக்கோ குழந்தைக்கோ பொறுப்பா இருந்து கவனிச்சுட்டா எங்க தர்மம்னு சொல்றேன். இந்த தர்மத்தை நாங்க செஞ்சா எங்களுக்கு என்ன பலன்னு கேட்டா, என்ன அடைவாய்னா, யார் தன் கடமையை ஒழுங்கா செய்கிறார்களோ அவர்கள் பகவானை அடைவார்கள். பகவான் அவர்களுக்கு நேரடியா அனுகிரகம் பண்ணுவா, பகவானை அடைவார். இதானே? அதுதானே, அதுல மாற்றம் கிடையாது. அப்ப சாதனம் கணவன், சாத்தியம் நீ அப்படின்னா அடைவிக்கிறவன் கணவன், அடைய வேண்டியவன் நீதான். அப்படித்தானே? ஆமா, மாறமாட்டேன். அடைய வேண்டிய நீ கிடைச்சதுக்கு அப்புறம் அடைவிக்கிறவன் என்னத்துக்குன்னா, சாத்தியம் கிடைச்சதுக்கு அப்புறம் சாதனை என்ன? ஒருத்தருக்கு நாம ஒரு 500 ரூபாய் பணம் தரணும், அவரை பார்த்தா கொடுக்கலாம்னு பாக்கெட்ல வச்சிருந்தோம். அவர் 2 நாளா அவர் கண்ணுல படல.
சரி ஜிபே பண்ணலாம்னு நினைச்சுட்டு அவர் வந்துட்டாருன்னு உடனே அவர்கிட்ட கையில இருந்தாங்க உங்க 500 ரூபாய் வாங்கினேனே அப்படின்னு அவர் கையில நம்ம கொடுப்போமா? இது சாத்தியம், நேர கொடுக்கறது. இல்ல நீங்க போய்க்கோங்க உங்க பேங்குக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறேன்னு வேணா சொல்லுவணும். இப்படி சுத்தி தொடறது இல்லையா? முட்டாள்தனம் இல்லையா? அது அவர் வந்துட்டான்னா அவங்களே கொடுக்க வேண்டியதானே. அது மாதிரி நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் என்னத்துக்குன்னா யாரு? கணவனை. இதுக்கு பதில் சொல்ல முடியல. எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணராகி அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கர்வம் இருந்த உடனே பகவான் மறைஞ்சு போக கோபிகைகள் எல்லாம் பகவானை குறிச்சு கானம் பண்ணினதுக்கு தான் கோபிகா கீதம்னு பேர். ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனௌ ரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகாஹ त्वयि धृतासवः कृष्णा त्वं विचिन्वते तव कथामृतं कृष्णा तप्तजीवनं कविभिरीडितं कृष्णा कल्मषापहं श्रवणमङ्गलं कृष्णा श्रीमदाततं भुवि गृह्णन्ति ये कृष्णा भूरिदा जनाः इति गोप्यः प्रगायन्त्यः प्रलपन्त्यस्य चित्रधा रुरुदुः सुस्वरं राजन् कृष्णदर्शनलालसाः. பகவானை நினைச்சு கோபிகைகள் எல்லாம் பாடினார்கள், மனமுருகி பாடினார்கள். காயந்தியா பிரலபந்தியா புலம்பினார்கள். அப்பையும் பகவான் வரல. ருருதுகு அழுதார்கள். அழுத உடனே வந்துட்டான். பாடின போது வராத பகவான், புலம்பின போது வராத பகவான், அழுத போது வந்தானேன்னால் அதனாலதான் அழுதால் அவன் அருளை பெறலாமே. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதா. மணிவாசக பெருமானுடைய வாக்கு. அழுதால் அவன் அருளை பெறலாமே. இவர்கள் அழுத உடனே எப்படி அழுக எப்படி இருக்குன்னா சுஸ்வரம், ஸ்ருதி சுத்தமா இருந்தது, பாடுற மாதிரி இருந்ததுன்னா. அழறது எங்கேயா பாடுற மாதிரி இருக்குமான்னா பகவானை நினைச்சுன்னு அழுதாலும் பாடுற மாதிரி இருக்கும். பகவானை நினைக்காம பாடினாலும் இந்த பாட்டே பகவான் நினைக்கிறதுக்கு தான். அதை விட்டுட்டு நீங்க டெக்னிக்கலா 1000 சொல்லி என்ன பிரயோஜனம்? உருகணும். இங்க இந்த ராஜசத்தை கலப்பக்கூடாது. அந்த மியூசிக் எனக்கு வெறிய கலப்பக்கூடாது. எனக்கு தடவி விடுற மாதிரி இருக்கணும். அந்த மனசை சாந்திப்படுத்துற மாதிரி இருக்கணும். சத்வகுணம்னு பேர். தெய்வத்தோட சேரும் போதுதான் அப்படி இருக்கும். அதை சொன்னா கோபிகைகளோட சேர்ந்து பகவான் எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனாகி ஒரு கிருஷ்ணன் இந்த பக்கம் ஒரு கோபிகை, அந்த பக்கம் ஒரு கோபிகை, இப்படி ஒரு செட்டு. நடுப்புல ஒரு கோபிகை, இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், அந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்யகः சஞ்சகோ வேணுனா தேவகீ நந்தனः கேகிகே காத்ருதா லேகபங்கே லீலஹம் சாவலி ஹிருத்யதா ஹிருத்யதா கம்சவம் சாட்டவி தாகதாவானலா சஞ்சகோ வேணுனா தேவகீ நந்தனா. இந்த செட்டை நீங்க சேர்த்து விட்டேன்னா எப்படி சேர்த்தாலும் 2 பேரா தான் இருப்பாவா. இது மிக்சிங். நீங்க கலைச்சு சேர்த்தாலும் இப்ப நான் சொன்னபடி செட்டை வச்சுட்டா சேரும் போது ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபிகை, ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபிகை, அப்படிதான் இருக்கும். இப்படி ரவுண்டா சுத்த விட்டுட்டு நடுப்புல ஒரு கிருஷ்ணன் நின்று வேணுகானம் பண்றான். நாம் சஞ்சகம் வேணுனா தேவகி. இதோட சேர்ந்து மயில் குயில் இதெல்லாம் சேர்ந்து ஆடுறது. இப்படி பகவான் ஆனந்தம் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மதுரா பட்டணத்துல உள்ள கம்சனுக்கு நாரதர் சொல்லிட்டார்,
உன்னை கொல்றவன் கிருஷ்ணன் தான். அன்னைக்கு ராத்திரி வசுதேவர் கொண்டு விட்டார்னு சொல்ல, ஏன்னா கதை நீண்டுட்டே போறது கம்சவத ஆகலைங்கிறதுக்காக. உன்னை அக்ரூரர்னு ஒருத்தர் அவர் அனுப்புறார். இது பகவானுக்கு சித்தப்பாவர் அக்ரூர். எது கூட்டணிச்சான், கம்சன்ட்ட வேலை பார்க்கிறார். இது மாதிரி நிர்பந்தம். ரொம்ப பக்தர் அவர், ரொம்ப பக்தர். இவரோ ஆன்மீகவாதி, கம்சனோ துவேஷி, பகவத் துவேஷி, தெய்வ மறுப்பாளன். நாஸ்திகவாதின்னு சொல்லக்கூடாதான், இறை மறுப்பாளன். இவரோ ஆன்மீகவாதி, அவனோ இல்லைன்னு சொல்ற அடிமுட்டா. இருக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு தானே மூளை வேணும், இல்லைங்கிறதுக்கு மூளை. உன்னை இருக்குன்னு நிரூபணம் பண்றதுக்கு தானே அறிவு வேணும், இல்லைங்கிறதுக்கு அறிவு தேவையே இல்லை. இல்லை ஒரே வார்த்தையில இல்லை, முடிஞ்சு போச்சு. இருக்குன்னா தான் நீ நிரூபிச்சாக. இவர் போய் அவர்கிட்ட வேலை செய்யற மாதிரி வாழ்க்கை இப்படிதான் அமையும் எல்லாருக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மறையா நம்ம பொழப்பு அமைஞ்சு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பொழப்பு வேற, வாழ்க்கை வேற. அது அங்க என்ன இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை நாம் மிஸ் பண்ணாம இருந்தோம்னா நம்மளை ஒரு சுத்த விட்டுட்டு எங்க கொண்டு சேர்க்கணுமோ அவங்க சேர்த்துருவான் பகவான் வாழ்க்கையில. ஆனா நீ அதுல உறுதியா இருக்கியான்னு பார்ப்பான். இப்ப என்ன ஆச்சு, இவ்வளவு பக்தியா இவர் இருக்காரோனோ, அதோட பலன் என்னாச்சுன்னா பகவான் ஆயுஷ்னு வரத்துக்கு அவரையே அனுப்புறான். பிருந்தாவனத்திலேருந்து மதுராபட்டினத்துக்கு அவர்கிட்ட சொல்றான், அவன் ஆயுஷ்னு நான் கொல்ல போறேன்னு. உன்னை அக்ரூரர் பயந்து போகல, ஏன்னா அவருக்கு பகவான்னு தெரியும். இங்க பாரு, யார் வேணாலும் திட்டம் போடலாம், நடக்கிறது என்னவோ பகவான் கையில இருக்கு. நீ கொல்லணும், கிருஷ்ணனை கொல்லணும் அப்படின்னு ஆயுஷ்னு வாங்குற. நீ கிருஷ்ணனை கொல்ல போறியோ அவன் உன்னை கொல்ல போறான், எது நடக்க போறதுன்னு தெரியாது. ஆனா எனக்கு சான்ஸ் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பி நேர வர வழியெல்லாம் பகவானை நினைச்சுன்னு வர, மதுராபட்டினத்துல இவரை வரவேற்று பகவான் சித்தப்பா சித்தப்பான்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்கிறதுனால கொஞ்சி குழாவ ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அக்ரூரை நைஸா சித்தப்பா பக்கத்துல படுத்துன்னு இருக்கா, நைஸா சொல்றா, உன்னை கொல்லணுங்கிறதுக்காக ஆயுஷ்னு வர சொல்லி இருக்கான் கிருஷ்ணா அப்படின்னார். பகவான் சொன்னான், கொன்னுட்டா போச்சுன்னா, கொல்லணுங்கிறதுக்காக ஆயுஷ்னு வர சொல்லிருக்கான் உன்னை அப்படின்னா, கொன்னுட்டா போச்சு, கவலைப்படாதீங்க செத்துப்பா அப்படின்னா. மறுநாள் காலத்தால எழுந்து மதுராபட்டினத்துக்கு வந்து மாலாக்காரன்னு ஒத்தனவன் கொடுத்த பூவை வாங்கிண்டு, குப்ஜன்னு ஒரு தாசி சந்தனம் அரைச்சு கொடுப்பா, அதை தடவிண்டு, ஒரு சலவை தொழிலாளி விதவிதமா ராஜ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போனா அவன்கிட்ட இந்த குழந்தைகள்லாம் கூட வந்த பசங்கள்லாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னா கொடுறான்னா கொடுக்க மாட்டேன்னா ஒரே அறை அடிச்சு அவன்கிட்ட புடிங்கி இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டு எல்லாரும் கம்சன் என்ன பண்ணி வச்சிருக்கான், முஷ்டிகன் சானூரன்னு 2 மல்லனை நிறுத்தி வச்சிருக்கான். குவலயானந்தம்னு ஒரு யானை, வெறி பிடிச்ச யானை, அதை நிறுத்தி வச்சிருக்கான் வாசல்ல. அதை தாண்டி 2 மல்லன். அதுக்கப்புறம் கம்சன். பலராமரும் கிருஷ்ணரும் போன உடனே 2 பேரும் அப்படி ஒரு எம்பி ஒரு அடி அந்த யானை மேல, ஒரு குத்து தான், அப்படியே கீழே படுத்து செத்து படுத்து. அந்த அப்படி காலை வச்சு அந்த 2 தந்தத்தை பிச்சு, 10 வயசு பலம் என்னம் இருக்கணும், பிச்சு அந்த தந்தத்தை அப்படி தோல்ல வச்சுன்னு 2 பேரும் உள்ள போறான். உள்ள போனா அந்த முஷ்டிகன் சானூரன்னு 2 மல்லனும் அவனையும் வதம் பண்ணினார். கம்சன் மேல மாடியில நின்றுட்டு இதை பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஜம்ப் பண்ணி மேல போய் கம்சனோட மார்புல ஒரு குத்து, ஏற்கனவே அவன் பயத்தினால செத்து போயிட்டான். ஒரு குத்துல அவன் செத்து போக தன் அப்பா அம்மாவை விடுவிச்சு தாத்தாவை விடுவிச்சு பகவானுக்கு பூனல் போட்டு உஜ்ஜைங்கிற இடத்துல அத்தியனம் பண்ணி, அப்புறம் இங்க திரும்ப கம்சனோட மாமனார் ஜராசன் வந்து ஹிம்சை பண்றாங்கிறதுக்காக துவாரகேங்கிற நகரத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டா. எல்லாரும் ஷிஃப்ட் ஆனா பலராமருடைய அண்ணாவான கிருஷ்ணனுடைய அண்ணாவான பலராமருக்கு ரேவதி அப்படிங்கிற பொண்ணோட கல்யாணமாக பகவானுடைய கல்யாணத்தை சொல்றார்.
ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான். விதர்ப தேசம்னு இன்றைய மகாராஷ்டிரால ஒரு பகுதி அது. நாக்பூர்னு சொல்ற மத்தியில அதற்கு தான் விதர்பான்னு பேர். அந்த தேசத்து இளவரசிக்கு ருக்மிணின்னு பேர். அவளுக்கு 5 அண்ணா இருக்கா, 6வதா இவள். இந்த பெண்ணை பிறந்தத்திலேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸு, பாகவதால், மகான், அந்த காலத்துல எல்லாம் ஒரு சத்சங்கம் தானே. இவர்கள்லாம் வரத்தேவே இந்த பெண்ணை பார்த்துட்டு ரொம்ப சமத்தா இருக்காளே, ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனோட கதை சொல்லுவான். கிருஷ்ணன் என்ன பண்ணினான் தெரியுமா? பிருந்தாவனத்துல இருந்தான், மதுரால இருந்தான். பிருந்தாவன விஹாரம் பத்த மயூர பர்ஹம் நந்த நந்த நம்மகில ஆனந்த கர விக்கிரகம். அவ்வளோ அழகா இருப்பான் அப்படின்னு இவர்கள் சொன்ன உடனே இந்த ருக்மிணியோட மனசுல தோணுமா, வீக்ஷேகம் கதா, இந்த கிருஷ்ணன் நான் எப்ப பார்ப்பேன்? எப்ப? 5 வயசுல. பார்க்காமலேயே கிரகாகத்தைர் கீயமா, நான் இருக்கிறத அப்படியே சொல்றேன், தம்மேனே சதிருஷம் பதி. காமம் சின்ன வயசுல கல்யாணம்ங்கிறது ஒரு காலத்துல ஹிந்து மதத்துல பண்ணினா அதெல்லாம் தப்புன்னு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தான் சட்டங்கள்லாம். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல, ரைட்டா தப்பான்னு. அதுல உள்ள ஒரு பிளஸ் மட்டும் சொல்லிட்டு போறேன். காமம்னா என்னன்னு தெரியாத காலத்துல அன்பு வரும் இந்த கல்யாணத்துல. இப்ப நடக்கிற கல்யாணம் முழுக்க காமத்துக்காக நடக்கிற கல்யாணம். அப்ப என்ன ஆகுது? காமம் தீந்து போன உடனே அன்பு பேர்றது. அன்பு வந்து அதுக்கப்புறம் காமம் இருந்தா, காமம் கொஞ்ச காலம்தான் வாழ்க்கையில, அன்பு காமம் இல்லாம வாழற காலம்தான் ஜாஸ்தி. அப்படிங்கிறத அன்பு இல்லைன்னா வாழ முடியாது. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா வயசாக வயசாக தாத்தாக்கும் பாட்டிக்கும் அமக்களமா இருக்கும் பிரியம். அவ பேசிக்கிறதும் விளையாடிக்கிறதும். வழுக்க மண்டையில வேர்த்து கொட்டினா பட்டுப்புடவையால துடைப்பா பாட்டி, நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கர்ச்சீப் கொடுக்காது, கூட வந்திருக்கிறது நீயே கொண்டு வரதுக்கு என்ன, என் கர்ச்சீப் எதுக்கு கேட்கிற அப்படின்னு பட்டுப்புடவையால துடைப்பா. அந்த பிரியம் ஒத்தருக்கு ஒத்தர். இது மாதிரி கதையெல்லாம் வந்தாருன்னா தாத்தா கொடுக்குற சுண்டலை இங்கே சாப்பிட மாட்டார், அப்படியே மூடி வச்சு கொண்டு போவார் ஆத்துக்கு பாட்டிக்கு. இன்னைக்கு பாருங்க அது வாங்கி அங்கேயே திருவிட்டு அப்படியே போயிடும். நாய் பண்ணி மாதிரி வீடுன்னு ஒண்ணு இருக்கு, குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, குட்டின்னு ஒண்ணு இருக்கு, இத்தனை பேருக்கு பொறுப்பு நாம இருக்கோம். ஒரு நல்ல பதார்த்தத்தை ஒரு குடும்பஸ்தனா இருந்தா எப்படி சாப்பிட தோணும்? ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருக்கா, குழந்தை இருக்கான்னா அவா நினைவு வருமா, சாப்பிடணும்னு தோணுமா? அவா நினைவு வந்தாதானே இவன் உண்மையாவே நல்ல குடும்பஸ்தன் அர்த்தம். அதை பொத்தி கொண்டு போகணும், வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம தேசத்தோட அமைப்பு. அதெல்லாம் மாறி போயிடுது. அவ வாழ்க்கையை பார்த்துக்கிறது. மிருகத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன வித்தியாசம்? பொறுப்பை நீ ஏத்துக்கலன்னு சொன்னா மிருகம்தான். இவர்கள் இப்படி சொல்ல மனசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க, கல்யாண காலம் வரத்தே இவளுக்கு சிசுபாலனை கல்யாணம் பண்ணணும்னு அவ அண்ணா சொல்ல, ருக்மணி வந்து தன் மனசுல உள்ள எண்ணத்தை ஒரு தூதுவர் மூலமா, ஒரு பிராமணர், உஞ்சவர்த்தி பிராமணர்னு பேர், அவர் மூலமாக கிருஷ்ணனுக்கு சொல்லி அனுப்ப. லெட்டர்லாம் எழுதல, சொல்லிதான் அனுப்புறா. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு பாத சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ராத்திரி 12 மணிக்கு நான் வீட்டுல உள்ள நகை எல்லாம் சுருட்டின்னு பொட்டியில வச்சுன்னு தெருமுனைக்கு வரேன், ஒரு ஆட்டோ எடுத்துன்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு ஓடி போனோம் அப்படிலாம் சொல்லல. நான் அம்பால தரிசனம் பண்ண வருவேன். பவானி கோவில் உண்டு, அங்க தரிசனம் பண்ண வரத்தே ஊர் முழுக்க திரண்டு இருக்கும். ராஜாக்களும் ராஜா குமாரர்களும் எடுப்பார். அவர்களுக்கு மத்தியில வந்து என்னை தூக்கணும், என்னை தொட்டு கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு போகணும். அப்பதான் நீ க்ஷத்ரியன், நான் க்ஷத்ரிய பொண்ணுங்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு வச்சனம் உண்டு. சத்திரியர்களுக்கு மட்டும் உள்ள வார்த்தை. தூக்கின் பே கல்யாணம் பண்ணுவேன்பா, தூக்கின் பே தாலி கட்டுவேன்னு சொல்றா பத்தியில, அது ராட்சச விதானம்னு பேர். சாஸ்திரத்துல அந்த இடம் இருக்கு. 8 வகையான கல்யாணம், அதுக்கு ராட்சச விதானம்னு பேர். இத சொல்றா. அதே மாதிரியே பகவான் வந்துட்டான். பலராம சுவாமி சைன்யத்தோட வந்துட்டார். அம்பால தரிசனம் பண்ணிட்டு வெளியில வராள். வெளியில வந்தா
எல்லா ராஜாக்களும் வந்திருக்கார். இவர்கள்லாம் பார்க்கிறார்கள். இந்த ருக்மணியோட அழகுல சொக்கி போறான். தாம் தேவமாயாமிவ வீரமோகினி சுமத்யமாம் குண்டல மண்டிதானனா ஸ்யாமாம் நிதம்பார்பிதரத்ர மேகலாம் வியஞ்சஸ்தனீம் குந்தல சங்கிதேக்ஷணாம் சுச்சிஸ்மிதாம் விஸ்வபலாதரஸ்யுதிஹி சோநாயமான த்விஜ குந்தலம் யதா சலந்தி கலஹம் சகாமினி சிஞ்சத் கலாநூபுரதாம சோபினா தாம்ராஜ கன்யாம் ரதமாருருக்ஷதீம் ஜஹார கிருஷ்ணோ த்விஷதாம் சமீக்ஷிதாம் ரதம் சமாரோப்ய சுபர்ணலக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. இப்படி வரத்தே இவ தலையை குனிஞ்சுதான் வரா. தான் நிமிந்து பார்த்தா கிருஷ்ணனை தான் பார்க்கணும், இன்னொரு பயலை பார்க்க கூடாது அப்படின்னு இவ மனசுல எண்ணம். இந்த கூட்டத்துல கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ரெண்டு பக்கமும் வரிசையா தேர் நிக்கிறது, ராஜாக்கள்லாம் நிக்கிறா. இருந்தாலும் இவ மனசுல அப்படி ஒரு திருப்தி. இந்த மனசுக்கு அபரிமிதமான சக்தி. அதை நாம செதற விடுறதுனால அதோட வேல்யூ நமக்கு தெரியல. அதை ஃபோக்கஸ் மட்டும் நீங்க, அதுதான் திரும்ப திரும்ப விவேகானந்தர் சொல்றார், சக்தியை வீணடிக்காதீர்கள், சக்தியை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னது அதுதான். அதை ஃபோக்கஸ் மட்டும் பண்ண தெரிஞ்சதுன்னா சாதிக்க முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையாது. இப்படி மனசுல தீர்மானம் பண்ணுண்டே வந்து அப்படி தலையை தூக்குறாள் ததிர்ஷே அச்சுதம் சான்னா. எந்த இடத்துக்கு வந்தவுடனே அங்க பார்க்கறா கிருஷ்ணன் நிற்கிறான். இந்த கண்ணால கிருஷ்ணனை பிரமிப்போட பார்த்தா. இது பிறந்து பகவான் வெயிட் பண்ணான். ஏன்னா ஒரு பிராமணர் வந்து சொன்னாலும் ருக்மணி வந்து சிக்னல் கொடுக்கணும். யாரோ ஒரு பிராமணன் சொன்னாலும் பட்டினி பேர் ருக்மணி மேல கை வச்சிட முடியாது. இதை கிராஸ் செக் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி ருக்மணிக்கு அந்த எண்ணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி கண்ணால பார்த்து, இந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள மொழியே எது சிறந்த மொழி அப்படின்னால் கண்ணால பேசிக்கிற மொழி தான் சிறந்த மொழி. அதுக்கு அர்த்தம் புரிஞ்சா அந்த வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அர்த்தம் புரியலன்னா ஜீரோ. 4 பேர் வந்திருக்கிறதே இப்படி பார்ப்பான். மனைவிய பார்த்த உடனே வந்தவனுக்கு காஃபி கொடுக்கணுமா, டீ கொடுக்கணுமா, பஜ்ஜி கொடுக்கணுமா, வாங்கணும்னு சொல்லணுமா, தண்ணி கொடுக்கணுமா, உள்ள போகணுமா, எல்லாம் அந்த பார்வையிலேயே தெரியும். அது மாதிரி 2 பேருக்கு மத்தியில மனைவி பாப்பா. கல்யாணம் கார்த்தின்னா இந்தான அவ என்ன நினைக்கிறாளோ அதை அடுத்த கையில கொடுப்பான். இந்த விஷயம் புரியணும். கேட்கறதே நன்னா இருக்கும். பாக்கியம் பாக்கியம் வரும். இதுக்கு ஜாதகம்லாம் விஷயம் இல்லை. தாம்பத்தியார்த்த உமாம் சதி அம்பால அரால கேசிய நிறைய பூஜை பண்ணும். விடாம வந்து தரிசனம் பண்ணி, சரி சார் கல்யாணம் ஆகாதவா இதெல்லாம் பூஜை பண்ணி சமாளிச்சுக்கலாம். கல்யாணம் ஆகி சரியா அமையலன்னா என்ன பண்றதுனா அப்பயும் பூஜை பண்ணலாம். அம்பால பூஜை பண்ணினே வந்தா சரியாயிடும். இந்த கணவன் மனைவி நன்னா அமையணுங்கிறதுக்கு ஒரே வழிபாடு அம்பாள் தான். தாம்பத்தியார்த்த உமாம் சதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் மகாலட்சுமியா உள்ள ருக்மணியே பவானிய பூஜை பண்ணிட்டு வந்தான்னு இருக்கு. வந்து பகவான் கிட்டக்க வந்து கை கொடுத்து தேர்ல உட்காத்தி வச்சு ரதம் சமாரோப்பிய சுபர்ணலக்ஷணம் தேர்ல உட்காத்தி வைக்க, அது கருட மேல இருக்கா, சவுண்டு கொடுக்கிறார். அங்க உள்ள ராஜாக்கள்லாம் இப்படி பகவான் இப்படி வந்து தொட்ட உடனே பகவான் எப்படி இருக்கான், கனகரேன்னு இருக்கான். உண்மைதான். ருக்மணி எப்படி இருக்காள், ஸ்வர்ணமா இருக்காள், ஸ்வர்ணரேக்கா இருக்காள். இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னா ப்ளூ ஜாக்கர் தோடு மாதிரி இருக்கு, வைரத்தோடு மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. ஆஹா என்ன பொருத்தம் அப்படிங்கிறான். பகவான் தேர்ல ஏத்தி வச்சுன்னு கிளம்பின அப்புறம் தான் அத்தனை பேருக்குமே அடாடா இவ சிசுபாலனுக்குன்னா தீர்மானம் பண்ணி வச்சிருக்கு இந்த பொண்ணை, இவன் தூக்கின்னு போட்டானே அப்படின்னு அவனுக்கு சத்தம் போட்டான். அதுக்கு சுகாச்சாரியால் சொன்னார், ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. மான்னா மகாலட்சுமி, தவன்னா பதி. அவன் பொண்டாட்டியா அவன் தூக்கின்னு போறான், நீ ஏண்டா வருத்தப்படுறேன்னு. கணவன் மனைவி ஜோடியா 2 வீலர்ல போறத பார்த்து கல்யாணம் ஆகாதவங்க வருத்தப்படலாமோ? அவன் பொண்டாட்டியா அவன் அழிச்சுன்னு போறான். போனா
எதிர்த்த ராஜாக்கள் எல்லாம் பலராம சுவாமி அடிச்சு ருக்மிண வண்ணாவையும் அடிச்சுட திருப்பி அனுப்பிச்சுட துவாரகைக்கு வந்து பகவான் தூக்கின்னு வந்ததுதான் கல்யாணம்னு நினைச்சிடக்கூடாதோன்னு அவ அப்பா அம்மாவை வரவழைச்சு ருக்மிணியோட அப்பா அம்மாவை வரவழைச்சு கர்காச்சாரியாளுங்கிற மகானை வரவழைச்சு யதோக்தமான முறைப்படி ஜப ஹோமங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணி பகவான் கல்யாணம் பண்றார். பகவானே பீஷ்மக சுதா ஏவம் நிர்ஜித்ய பூமிபானே புரமாணீய விதிவதி உபயேமே குருஹுத்வகா துவாரகாயாம் பூத்ராஜன்னி மகாமோத புரூகசஹ ருக்மிண்யா ரமயோபேதம் திருஷ்ட்வா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதிம் நீலமேகநீபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நீலம்பரானுஜம் கோபபாலகம் நீலாலகாந்தம் அலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் ராதா கல்யாண கோபாலம். द्वारकापुर मंटपे द्वादशादित्य सन्निभे भूरि रत्न सिंहासने भूसुरगणे विरासने सुखासीनं विश्वमंगलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूनुम् अष्टमहिषी समेतम् अमरनागी सुसेवितं तुष्ट पुष्ट जनावृतं तुम्बुरुगीतम् इष्ट जन समाश्रितं ईश्वरम् अपरा कर्पूरं कामिका इष्ट जन समाश्रितं ईश्वरम् अपराजितं दृष्ट सर्वयोग जातं देवराजादि विनुतम् आलोकये रुक्मिणी कल्याण गोपालम राधा कल्याण गोपालम. பகவானுடைய கல்யாணம் மங்களமான கல்யாண கவலையெல்லாம் போக்கும், நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கும். ஒரு காலத்துல அப்படி இருந்த தேசம் தானே இது. முன்ன பின்ன பார்க்காம அப்பா அம்மா நிச்சயம் பண்ணி 50-60 வருஷம் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்த இந்த தேசம் இப்படி எப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல கல்யாணம் ஆகணுமேன்னு கவலைப்பட்டா, இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, கல்யாணமாகி அவ சேர்ந்து இருக்கணுமேங்கிற கவலையா இருக்கு. சண்டை கண்டை போடாம இருக்கணுமே அப்படி. இந்த கவலைக்கெல்லாம் என்ன தெரியுமோ காரணம், நாம தர்மத்தை விட்டதுதான் காரணம். தெய்வத்தை விட்டு எவ்வளோ விலகரமோ அவ்வளோ நிம்மதி இன்னும் வாழ்க்கையில. தெய்வத்துக்கிட்ட வர வர நிம்மதி இருக்கும், சாந்தி இருக்கும். நம்ம சாமர்த்தியமே வாழ்க்கையை அமைச்சுதான். சாமர்த்தியத்தினால வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னா ஒவ்வொருத்தர் சாமர்த்தியத்துக்கு ஒரு மெட்ராஸ் பத்தாது. எல்லாருக்கும் அத்தனை திட்டம் இருக்கு, அத்தனை பிளான் இருக்கு. அப்படியே சுருட்டி மெட்ராஸ்லயே பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கணும் தான் நினைக்கிறான், நடக்க மாட்டேங்கிறது. தெய்வம் பல சாதனம் தெய்வானுகூலம் ஜகத்து. தெய்வத்தோட அனுகூலம் இருந்தாதான் வாழ்க்கை அனுகூலமா இருக்கும். அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தை வேண்டிதான் இத்தனை இன்ஸ்டிடியூஷன்கள். இன்னி பரியந்தம் நாம இத்தனை கோவில் பூஜை ஜபம் பாராயணம் இதெல்லாம் நடக்கிறது மட்டும் விஷயம் இல்லை. நாம வந்து அதுல ஒரு இன்வால்வ்மெண்டோட இருக்கணும். ஏதோ ஒரு கடமைக்கு வந்துட்டு போனோம்னு இருக்கக்கூடாது. இது மாதிரி சத்சங்கங்கள்லாம் எத்தனை உங்களுக்கு பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்தாலும் இந்த கதை கேட்கறத விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். இந்த காது வழியா கேட்கிற மத்தியில அது அவ்வளோ உயரும். அது மனசுல படியிற மாதிரி அப்புறம்தான் கண்ணால பாக்குறது, மூக்கால நுகர்றது, இதெல்லாம் அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் காதால கேட்கறது தான். அதனாலதான் வேதம் பத்ரங்கர்ணே விஸ்ருயாம தேவா அப்படின்னு பிரார்த்திக்கிறது. என் காதுகள் நல்லதையே கேட்கணும் அப்படின்னு. அதனால கோகுலாஷ்டமி சமயத்துல இதை ஏற்பாடு பண்ணியிருக்கார். எல்லா பக்தர்களும் இது மாதிரி எப்பப்பெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ, என்னென்ன சத்சங்கம் இந்த கோவில்ல நடக்கிறதோ எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கணும். தொடர்ந்தாப்புல சத்சங்கங்கள் டெய்லி இது மாதிரி சத்சங்கமா அமையணும்னு நினைக்கிறவா, இப்ப நான் சொல்றது ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. என்னோட அந்த யூடியூப் சேனல் உண்டு, ஜெகத் கல்யாண்னு சொல்லிட்டு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா டெய்லி உபன்யாசம் எங்க நடக்கும் அது வரும். நான் வந்து ஒரு நோட்டு தரேன்.
அதுல உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எழுதி கொடுங்க, பெயர் போட்டு. அதை எங்கிட்ட இருந்து மெசேஜ் வரும். இது மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சி எங்க நடக்கிறதோ அங்கேருந்து மெசேஜ் வரும். ஆனா இதை தவிர வேற மெசேஜ் எங்கிட்ட இருந்து வராது. உங்கள்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கூட வரக்கூடாது. நான் மெசேஜ் அனுப்புறதுக்காக பொழுது முடிஞ்சா குட் மார்னிங், குட் ஈவினிங், வாக்காரத்தால எழுந்துட்ட உடனே ஃபார்வேர்டு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சேன்னா பிளாக் பண்ணிடுவேன். அந்த நம்பருக்கு இது பண்ண மாட்டேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேன். நான் டேட்டாவை இன்னும் விற்கவும் மாட்டேன். ஃப்ராடும் பண்ண சில கம்பெனிகள்லாம் நம்பர் கேட்கறாம அப்படியே தூக்கி டேட்டாவை கொடுத்துருவான். எவனோ ஃபோன் பண்ணுவான், யாரா நம்பர் கொடுத்தாருன்னா போனை வச்சிருவான். இது ஆன்மீகத்துக்காக செய்யற காரியம், இது சத்சங்கத்துக்காக செய்யறது. அதனால அதுல இஷ்டம் உள்ளவாதான், உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான். இந்த சத்சங்கம் தினம் எப்போதும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரி உள்ளவாளுடைய சங்கல்பம். பொதுவா என்னோட சங்கல்பம் இதான். இதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க. அதனால அந்த நோட்டும் தரேன், நம்பர் டைரியும் தரேன். யாருக்கு அந்த மெசேஜ் வரணும்னு விருப்பம் இருக்கோ அவ மட்டும் எழுதி கொடுக்குவோம். வாட்ஸ்அப் தான் இருக்கணும், இது இருக்கக்கூடாது. வெறும் நம்பர் கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது. இது மாதிரி இந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம். எங்கெங்க சத்சங்கம் நடக்கிறதோ அங்கங்க கலந்துக்கோங்க. இஞ்சியே நான் 2 தடவை 3 தடவை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நம்ம ரத்னகிரீஸ்வரர் கோவிலே சொல்லியிருக்கேன். மெட்ராஸ்ல அடிக்கடி நடக்கும். போன மாசம் கோபாலபுரம் கிருஷ்ணன் கோவில் நடந்தது, இப்போ நடக்கிறது. அடுத்த மாசம் சைதாப்பேட்டையில பெருமாள் கோவில்ல நடக்கிறது. நாளைக்கு சாயங்காலம் பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூர்ல நடக்கிறது. சாயங்காலம் 4லேருந்து 6 அப்படிங்கிற மாதிரி. இவங்க பகல்ல பொழைப்பு, ஈவினிங் தான் இது ஆத்மலாபம். இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுவதுதான் மனித அடையாளம். வெறும் இறை மட்டும் தேடினா மிருகம் அது. சரீரத்தை வளர்த்துண்டா போராது, ஆன்மாவை வளர்த்துக்கணும், ஆன்ம பலத்தை அடையணும். அதுக்குதான் இது மாதிரி பகவத் சங்கம் அப்படிங்கிறது. இதை வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதா சுமங்கலம் ஸ்யாத் ஹிருதி சாபி விஷயதி ஹரிஸ்வயந்து ரதிநாதாயுத துல்ய தேக காந்தி. நாராயண நாராயண நாரா நாரா நாராயண நாராயண நாரா நாராயண நாராயண நாரா நாராயண நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குருநாத் மகாராஜ் கி, ஆஞ்சநேய மூர்த்தி கி. இந்த ஏற்பாடு பண்ணின ரத்னகிரீஸ்வரர் கோவில் கமிட்டிக்காரா, இந்த இதுல ஈடுபட்ட இந்த பூஜை பண்றவா, பகவானுக்கு நேவேத்தியம் பண்றவா, இந்த மைக்கு எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதை கேட்ட அத்தனை ஆஸ்திகர்களுடைய அன்பர்களுக்கும் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்ரீஷ்ட முக்கியா சுகமுத்தமஞ்சன்னு எனக்கு அது வேணும் இது வேணும்னு பகவானை கேட்கறதுக்கு பதிலா என்ன சௌக்கியமா வெயின்னு சொன்னா போதும். அதுதான் உயர்ந்த பிரார்த்தனை. ஏன் அப்படின்னா, எனக்கு வீடு கொடு நான் சௌக்கியமா இருக்கிறதுக்குன்னு கேட்கறது முட்டாள்தனம். இதனால சௌக்கியம் வரும்னு நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. வீடு கட்டி சௌக்கியம் இல்லாம போனவா எத்தனை பேர் இருக்கா? கல்யாணம் ஆனா சௌக்கியமா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி சௌக்கியத்தை தொலைச்சோம் எத்தனை பேர் இருக்கா? அதனால எது சௌக்கியம்னு நமக்கு தெரியாது. என்ன சௌக்கியமா வை, எது எனக்கு நல்லதோ அதை செய். உன்னை பக்தி பண்றதுக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கையை கொடு, அதுக்கு தேவையான வசதிகளை கொடு. இதுதான் பகவான்கிட்ட நாம பிரார்த்திச்சுக்கணும். ஏன்னா மனித குலத்தினுடைய அடையாளமே இறை வழிபாடு தான். அது இல்லைன்னா அவன் மிருகம்தான், மிருகத்துக்கு சமானம்தான். அதனால அந்த ஒரு பக்திய குருவாய் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். நான் என்ன பிறவி எடுக்கிறேங்கிறது விஷயம் இல்லை, உன் திருவடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும். காரைக்கால் அம்மையார் சொல்றார், இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறமாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அபூர்வமான தமிழ் இதெல்லாம். உன் சரணத்துல எப்போதும் பக்தி வேணும்
அப்படின்னு பிரார்த்திச்சபடி எம்பெருமானுடைய பக்தி எல்லாருக்கும் பகவான் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். சௌக்கியம் தர்மம் எல்லாம் மனசுல பகவான் தங்க வைக்கணும். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.